டிட்வா புயலால் பாதிப்படைந்த நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 8000 ரூபாய் இழப்பீடு தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாகை பாலையூர் பகுதியில் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுடன் கடந்த 5 ஆண்டுகளில் இழப்பீடு தொகை ஒருமுறை கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் டிஜிட்டல் முறையில் கணக்கீட்டை மேற்கொள்ளாமல் முந்தைய நடைமுறையின்படியே கணக்கெடுத்தால் மட்டுமே தங்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். டிட்வா புயலால் நாகையில் மட்டும் 60,000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீ வந்துருங்க, நீ 10 கடை வருது, 1 ரூபா காசு கொடுக்க, ஒரு வேலை நெல் மூட்டை கொடுக்க. நாகப்பட்டினம் மாவட்டத்துல சம்பா தாளடி பணியில் கிட்டத்தட்ட 1,62,000 ஏக்கர் அளவுக்கு நாங்க பயிரிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 80,000 ஏக்கர் முழுகி இருந்துச்சு. பத்திரிகைகள் ஊடகங்களை செய்து கொடுக்குறப்ப இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தோட வேளாண் இணை இயக்குனர் மற்ற அதிகாரிகளாம் வந்து எங்க பாளையர் பகுதியை பார்வையிட்டு போயிருக்காங்க. பார்வையிட்டு நிச்சயமாக அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்கும், காப்பீடும் கிடைக்கும் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, உள்பகுதிகளுடைய நிலங்களை டிஜிட்டல் முறையில் எடுத்தாங்கன்னா கணக்கெடுப்பு வராதுன்னு எங்களுக்கு பயத்தில் இருக்கோம். அதையும் சரி செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பழைய நடைமுறைப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம அலுவலரும் விரிவாக்க பணியாளரும் சேர்ந்து எடுத்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் உள்ளக்கூடிய போக முடியாம இருக்குது. எங்களுடைய கோரிக்கை பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு நாங்க 35,000 கேட்கிறோம், ஒரு ஹெக்டேருக்கு 20,000 தருவாங்கிறாங்க. அரசு பரிசீலித்து கூடுதலான எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். முழு காப்பீட்டு தொகையான 37,600 ரூபாய் என்பது அரசு நிர்ணயிச்சிருக்கு. அந்த முழு காப்பீட்டு தொகையும் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும். இப்ப அதிகாரி பார்வையிட்டு போயிருக்காங்க. நாங்க நிச்சயமா அரசுக்கு பரிந்துரை பண்ணி வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க நிச்சயமாக நம்பிக்கையோட காத்திருக்கோம்.